அனைவருக்கும் வணக்கம். இன்டெக்ரல் கால்குலஸில் சர்ஃபேஸ் ஏரியா பேஸ் பண்ண ப்ராப்ளம் நம்ம பார்க்கலாம். ஃபைண்ட் த போர்ஷன் ஆஃப் த கோன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4z ஸ்கொயர் லையிங் above the XOY plane inside the cylinder x square plus y square equal to 3y. இதுக்கு நம்ம ஒரு மாடல் வச்சுருக்கேன், அதில் நம்ம பார்த்துடலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுக்கு ஒன்றும் பர்பெண்டிகுலராக இருக்க 3 ஆக்சிஸ். ஸோ இதுதான் உங்களுக்கு கோன். ஓகே, கோனோட பேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்க்கிளாக இருக்கும். நீங்கள் இது இப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம், இப்படி இருக்கலாம். இங்கே நமக்கு ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4z ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 1 இருக்குது. ஓகே, அப்போது இந்த சர்க்கிள் இருக்கு இல்லையா, அந்த சர்க்கிள் வந்து எக்ஸ்ஒய் பிளேனுக்கு மேலே இருக்குதுன்னு அர்த்தம். XOY பிளேனுக்கு மேலே இருக்குதுன்னு அர்த்தம். 4z ஸ்கொயர், z ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் தானே 4 இருக்குது. அப்போது அந்த கோனோட ஆக்சிஸ் வந்து பேரலல் டு z ஆக்சிஸ் இல்லை த்ரூ z ஆக்சிஸ் வழியாக இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ இங்கே நிற்கிறதா நமக்கு z ஆக்சிஸ். அப்போ நமக்கு கோன் எப்படி இருக்குது. ஓகே, இதுதான் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4z. அப்போது இது நம்ம எக்ஸ் ஆக்சிஸ் எடுக்கணும்னா இது வந்து நமக்கு ஒய் ஆக்சிஸ். இதில் இப்போ நம்ம ஒரு சிலிண்டரை இன்செர்ட் பண்ணுறோன்னு வைங்களேன். சிலிண்டர் வந்து இப்போ நான் இதை எடுத்துக்கிறேன், உருளை வடிவம். ஓகே, சிலிண்டரிக்கல் ஷேப். சிலிண்டரோட பேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்க்கிளாக இருக்கும். ஓகே, இப்போ நம்ம இதில் இன்செர்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஓகே, கோனில் சிலிண்டரை நம்ம இன்செர்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா, அப்போ உங்களுக்கு இந்த XOY பிளேனில் தான் உங்களுக்கு அந்த வெர்டெக்ஸ் இருக்குது. இங்கே ஒரு ஒரு சிலிண்டரை நம்ம இன்செர்ட் பண்ணியிருக்கோம். அப்போ அந்த சிலிண்டர் இங்கே இருக்குது. ஓகே, இதனோட சென்டர் வந்து ஆன் த ஒய் ஆக்சிஸில் இருக்குது. அது எப்படின்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு, அந்த டயக்ராம்லேருந்து நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ இந்த சிலிண்டருக்கும் இந்த கோனுக்கும் காமனாக பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா எப்படி இந்த ஒரு கர்வ்டு ஏரியா ஓவல் ஷேப் மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். இதனோட பரப்பை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, நான் இப்போ என்ன பண்ணிக்கிறேன், பர்பெண்டிகுலர் இருக்க 3 ஆக்சிஸ், எக்ஸ் ஆக்சிஸ், ஒய் ஆக்சிஸ், இசட் ஆக்சிஸ். இதுதான் ஆரிஜின் ஓ. ஓகே, XOY பிளேன். இப்போ நம்ம கோனோட ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க, எப்படி சிலிண்டரோட பேஸ் சர்க்கிளோ அந்த மாதிரி கோனோட பேஸும் நமக்கு என்னவா தான் இருக்கும், சர்க்கிள். அதாவது நீங்கள் கோனோட அந்த ஏரியா பார்த்து பார்த்தீங்கன்னா கூம்பு மாதிரி இருக்கும்போது சர்க்கிள் ஷேப் அங்கே வருது இல்லையா, இந்த போர்ஷன் தான் நமக்கு சர்க்கிள்னு நான் சொல்கிறேன் கோனில். அதே போல் இதுதான் நமக்கு வெர்டெக்ஸ் பார்ட். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் அது ரெண்டுத்தோட கோஎஃபிஷியன்ட் 1 இருக்குது. இசட் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் தான் 4 இருக்குது இல்லையா. அப்போ இந்த ஆக்சிஸ் வந்து வெர்டெக்ஸில் வச்சு இப்போ இசட்டுக்கு பர்பெண்டிகுலராக எப்படி இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இதனோட ஆக்சிஸ் வந்து இசட் ஆக்சிஸ். ஓகே, அப்போ அந்த கோன் நம்ம எப்படி வரைகிறோம் அப்படின்னா ஓகேவா, இங்கே இருக்கிற இந்த சர்க்கிள் ஷேப் இங்கே வரைஞ்சிருக்கோம். இதுதான் அந்த கிவன் கோன். இதில் நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு சிலிண்டரை இன்செர்ட் பண்ணுறாங்க. இப்போ அதனோட சென்டரும் ரேடியஸும் நமக்கு என்ன தெரிஞ்சதுன்னு வரைகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அப்போ சர்க்கிள் ஈக்குவேஷன் நமக்கு இங்கே கொடுத்துட்டாங்க. லையிங் above the XY plane inside the cylinder x square plus y square equal to 3y. இப்போ சிலிண்டர் ஷேப்னா இப்போ இந்த பேனா சிலிண்டர் ஷேப் தான். இதனோட பேஸ் பார்த்தீங்கன்னா சர்க்கிளாக இருக்குது. அப்போ சிலிண்டர் கொடுத்துட்டு சர்க்கிள் ஈக்குவேஷன் தான் 3 டைமென்ஷனில் கொடுத்துருப்பாங்க. அப்போ இதனோட சென்டர் ரேடியஸ் நம்ம கண்டுபிடிக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 3y இருக்கு இல்லையா, அதை ஈக்குவல் டு 0 டைப்பில் எழுதுகிறேன். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 3y வந்து நம்ம என்ன எழுத போகிறோம், -3y ஈக்குவல் டு 0. எக்ஸுக்கு த ஹோல் ஸ்கொயர் டைப்பில் இருக்குது, ஒய்யை த ஹோல் ஸ்கொயர் டைப்புக்கு எழுத பார்க்கணும். ஒய் ஸ்கொயர் இருக்குது. இப்போ இங்கே பாருங்கள், ஒய் மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயரை நம்ம எப்படி எழுதலாம், ஒய் ஸ்கொயர் மைனஸ் 2yb ப்ளஸ் பி ஸ்கொயர். ஸோ ஒய் ஸ்கொயர் இருக்குது, இங்கே ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் மைனஸ் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் பார்த்தீங்கன்னா 2b, இங்கே மைனஸ் ஒய்யோட கோஎஃபிஷியன்ட்னா 3. அப்போ நமக்கு இங்கே 2b ஈக்குவல் டு 3. இதில் இருந்து நமக்கு b என்ன கிடைக்கும், 3/2. அப்போ ப்ளஸ் பி ஸ்கொயர் இருந்தால் தான் நம்ம இது ஒய் மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் எழுத முடியும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நான் பி ஸ்கொயரை ஆட் பண்ண போகிறேன். அப்போ 3/2 த ஹோல் ஸ்கொயர் ஆட் பண்ணுறேன். ஒரு ஈக்குவேஷனில் ஒரு சைடு மட்டும் ஆட் பண்ணால் பேலன்சிங்காக இருக்காது. அப்போ ஆட் அண்ட் சப்ராக்ட் பண்ணணும், இல்லை லெஃப்ட் ரைட் ரெண்டு பக்கம் ஆட் பண்ணுறோம். நான் இப்போ என்ன பண்ணுறேன், ஆடிங் 3/2 த ஹோல் ஸ்கொயர் பண்ணுறேன். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 3y ப்ளஸ் 3/2 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 3/2 த ஹோல் ஸ்கொயர். கம்ப்ளீட் த ஸ்கொயர் மெத்தட் தான் இங்கே பண்ணுறோம். ஸோ இதை நம்ம எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதலாம். 1 2 3 இந்த பேட்டர்னில் இருக்கு இல்லையா. அப்போ ஒய் மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர்னால் இது ஒய் மைனஸ் 3/2 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 3/2 த ஹோல் ஸ்கொயர். இப்போ இந்த சர்க்கிள் ஈக்குவேஷன் தான் நம்ம எப்படி ரீரைட் பண்ணியிருக்கோம். ஓகேவா, எப்போல்லாம் உங்களுக்கு சர்க்கிள் ஈக்குவேஷன் இந்த ஃபார்மேட்டில் இருக்கும், எக்ஸ் மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். இது வந்து ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள். ஈக்குவேஷன் ஆஃப் சர்க்கிள்.
இந்த ஃபார்மேட்டில் இருந்துச்சுன்னா இதுலேருந்து நம்ம சென்டரும் ரேடியஸும் கண்டுபிடிக்கலாம். அப்போ சென்டர் நமக்கு என்னென்னா எக்ஸ் மைனஸ் ஏ த ஹோல் ஸ்கொயர்னா ஏ கமா பி, அதாவது எக்ஸ் கோஆர்டினேட் ஏவாக இருக்கும், ஒய் கோஆர்டினேட் பியாக இருக்கும். சென்டர்னா 2 பாயிண்ட் இல்லையா, ரெண்டு கோஆர்டினேட் இருக்கும். ரேடியஸ்ன்றது வந்து இங்கே ஆர் ஸ்கொயர்னா 6, அப்போ ரேடியஸ் ஈக்குவல் டு ஆர். இப்போ இதையும் கம்பேர் பண்ணுங்கள். இந்த எக்ஸ் ஸ்கொயர் வந்து நம்ம எக்ஸ் மைனஸ் 0 த ஹோல் ஸ்கொயர் எழுதிக்கலாமா? இப்போ கம்பேர் பண்ணும்போது ஏ வந்து 0, பி வந்து 3/2. அப்போ இந்த சர்க்கிளோட சென்டர் வந்து 0, 3/2. ரேடியஸ் என்னவா இருக்கும்? இந்த ஹோல் ஸ்கொயர்னா 3/2 இருக்கும். ஓகே, இங்கே எந்த கோஆர்டினேட் 0ன்னு பாருங்கள், எக்ஸ் கோஆர்டினேட் 0. அப்போ எங்கே எக்ஸ் கோஆர்டினேட் 0வாக இருக்கும் அப்படின்னா ஆன் த ஒய் ஆக்சிஸில் எக்ஸ் கோஆர்டினேட் 0. ஓகே, அப்போ இங்கே எக்ஸ் கோஆர்டினேட் நம்ம எடுக்கிறோம், இந்த எக்ஸ் கோஆர்டினேட் ஒய் கோஆர்டினேட் எடுக்கிறோம். ஆன் த ஒய் ஆக்சிஸில் நீங்கள் எந்த பாயிண்ட் எடுத்தாலும் உங்களுக்கு எது 0வாக இருக்கும்? எக்ஸ் 0வாக இருக்கும். அப்போது எக்ஸ் 0, ஒய் வந்து 3/2. இது 3/2ன்னு எடுத்துக்கோங்க. அப்போ ரேடியஸ் 3/2னா டயமீட்டர் எப்படி இருக்கும்? அப்போ இதுதான் உங்களுக்கு சர்க்கிள். நாம் இப்படி பார்க்கும்போது இப்படி தான் சர்க்கிள் 3 டைமென்ஷனில் வர மாதிரி இருக்கும். அப்போ இது உங்களுக்கு இன்சர்ட் ஆகும்போது இப்படி தான் இன்சர்ட் ஆகிருக்கும். அப்போ இது காமன் அப்படி இருக்காது. அதாவது இங்கே உங்களுக்கு இந்த கோன் இருக்குது அப்படின்னா இது சிலிண்டர் ஷேப் இப்படி எடுத்துக்கோங்களேன். இப்படி நம்ம இன்சர்ட் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே இருக்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? இப்படி இந்த ஓவல் ஷேப் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இன்சர்ட் ஆகும்போது இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இப்படி இருக்கும். ஓகேவா? அந்த பரப்பை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, அப்போ இந்த சர்க்கிள் ஈக்குவேஷன் ஆக்சுவலாக சிலிண்டரோட ஈக்குவேஷன் வந்து நம்ம சென்டர் ரேடியஸ் கண்டுபிடிச்சிட்ட பிறகு அதோட சென்டர் ஆன் த ஒய் ஆக்சிஸில் இருக்குது. அப்போ ஒய் ஆக்சிஸில் வர மாதிரி நம்ம சிலிண்டர் ட்ரா பண்ணிட்டோம். ஓகேவா? இப்போ ப்ரொஜெக்ஷன் ஆன் த எக்ஸ்ஓ ஒய் பிளேனாக இருந்தால் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு நமக்கு என்ன ஃபார்முலா? சர்ஃபேஸ் ஏரியா ஓவர் projection on XOY plane. ஓகேவா? இப்போ நமக்கு என்ன வரும்? டபுள் இன்டகிரல் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + dou z by dou x the whole square. XY plane எக்ஸும் ஒய்யும் இண்டிபெண்டன்ட் வேரியபிள், அப்போ z டிபெண்டன்ட் வேரியபிள். அப்புறம் dou z by dou y the whole square equal to xy பிளேன்றதுல இன்டகிரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு x and y, அப்போ dx dy. இந்த ஓவர் த ஆர்த்தோகனல் ப்ரொஜெக்ஷன் ஆன் xy பிளேனை வந்து நம்ம ஒருவேளை ஆறுன்னு எடுத்துக்கிட்டோம்னா இது இன்டகிரல் ஓவர் ஆறுன்னு எழுதலாம். ஓகேவா? இப்போ நமக்கு இந்த dou z by dou x the whole square dou z by dou y the whole square கண்டுபிடிக்கணும். அப்போ z எங்கிறது கண்டுறோம், எதனோட சர்ஃபேஸ் ஏரியா இங்கே நம்ம பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சிலிண்டர்லேருந்து தான் கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், ஃபைண்ட் த போர்ஷன் ஆஃப் த கோன் லையிங் above the xy plane XOY plane inside the cylinder. அப்போது கோனுக்கும் சிலிண்டருக்கும் இருக்கிற அந்த காமன் போர்ஷன் அப்போ சிலிண்டர்லேருந்து தான் நம்ம கேட்குறாங்க. அப்போ சிலிண்டர் ஈக்குவேஷனில் இருந்து தான் இந்த கோன் ஈக்குவேஷனில் இருந்து தான் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இசட் கண்டுபிடிக்கணும். நீங்கள் ஈக்குவேஷன் பார்த்தீங்கனாலே தெரியும் எதில் இசட் இருக்குன்னு பாருங்கள், கோனில் தான் இருக்குது. ஓகே, இப்போ கோன் ஈக்குவேஷன் தான் நம்ம இசட் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ கோன் ஈக்குவேஷன் என்ன? கோன் ஈக்குவேஷன் வந்து x ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4z ஸ்கொயர். இதிலிருந்து z ஸ்கொயரை மட்டும் லெஃப்ட்டில் வச்சுக்கோங்க, அது ஆக்சுவலி இது ரைட்டில் இருக்குது. ப்ராடக்ட்டில் இருக்க 4 இந்த பக்கம் வந்து டிவிஷனில் வரும். அப்போ லெஃப்ட் ரைட்டு நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதும்போது z ஸ்கொயர் ஈக்குவல் டு x ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை 4. ஓகே, டேக்கிங் த ஸ்கொயர் ரூட் எடுக்கிறோம் அப்படின்னா திஸ் இம்ப்ளைஸ் z ஈக்குவல் டு அடிஷன் சப்ராக்ஷன், அதாவது ப்ராடக்ட் டிவிஷன்லேருந்து தனித்தனியாக ஸ்கொயர் ரூட் கொடுக்கலாம். ஆனால் அடிஷன் சப்ராக்ஷன் வந்து அப்படியே தான் வரும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை 4க்கு ஸ்கொயர் ரூட் வந்து 2. நீங்கள் மொத்தமாக இப்படி பை 2வும் எழுதலாம், இல்லைனா 1/2 இன்ட்டு ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயரும் நம்ம எழுதலாம். ஓகே, இப்போ நமக்கு என்ன இருக்குன்னா z ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இப்போ இதை நம்ம dou z by dou xனா இசடை பொறுத்து இசடை எக்ஸை பொறுத்து பார்ஷலாக டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம், இசடை ஒய்யை பொறுத்து பார்ஷலாக டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். பார்ஷலாக எக்ஸை பொறுத்து பண்ணுறோன்னா ஒய் கான்ஸ்டன்ட், ஒய்யை பொறுத்து பண்ணுறோன்னா எக்ஸ் கான்ஸ்டன்ட். அப்போ இந்த இடத்துல இசட் என்னென்னா டிபெண்டன்ட் வேரியபிள், அது கான்ஸ்டன்ட் கிடையாது. அப்போ எப்போல்லாம் இசடை எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோமோ அந்த பவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு டேர்ம் எழுதிட்டு இன்ட்டு dou z by dou x வரும். ஓகே, இதுக்கு முன்னாடி இப்போ எக்ஸ் பவர் n இருக்குன்னு வச்சுக்கோங்களேன்.
அப்போ அதை நம்ம எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் டி பை டிஎக்ஸ் ஆஃப் எக்ஸ் பவர் என், இது சிங்கிள் வேரியபிள். அப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நம்ம என்ன எழுதுவோம், என் இன்ட்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன், பவர் வில் டிக்ரீஸ் பை ஒன். இப்போ எனக்கு ரூட் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ரூட் எக்ஸ்னால் எனக்கு பவர் என்னென்னு அர்த்தம், த ஹோல் பவர் 1/2. இதையும் கம்பேர் பண்ணுங்கள், எண்ணுக்கு பதிலாக 1/2 இருக்குது. அப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோன்னா என் இன்ட்டு, அப்போ ஆஃப் இன்ட்டு எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன், ஆஃப் மைனஸ் ஒன். ஒன்றில் அரை போச்சுன்னா அரை, ஒன்னோட சைன் மைனஸ் இருக்குது, அப்போ மைனஸ் ஆஃப் வரும். இல்லை நீங்கள் எல்சிஎம் எடுத்து சிம்பிளிஃபை பண்ணலாம். 2 எல்சிஎம் டினாமினேட்டரில் போட்டிங்கன்னா இங்கே 1 இங்கே -2, அப்போ மைனஸ் ஆஃப்னு வரும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 1/2 இன்ட்டு எக்ஸ் பவர் மைனஸ் ஆஃப். எக்ஸோட பவர் பாசிட்டிவாக மாற்றினா டினாமினேட்டர் கொண்டு வாங்க, அப்போ பாசிட்டிவாக ஆகிடும். பவர் 1/2னா ரூட் எக்ஸ் நம்ம எழுதலாம். அப்போது ரூட் எக்ஸோட டிஃப்ரென்சியேஷன் 1/2 ரூட் எக்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். ஸோ z equal to half into root of x square plus y square இல்லையா, x square plus y square. இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், டிஃப்ரென்ஷியேட் partially, நீங்கள் வேணால் இது ஈக்குவேஷன் 1 கூட வச்சுக்கலாம். டிஃப்ரென்ஷியேட் 1 partially with respect to x. எக்ஸை பொறுத்து பார்ஷியலாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது ஒய்ன்றது கான்ஸ்டன்ட், நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஆனால் இசட் கான்ஸ்டன்ட் கிடையாது. இப்போ இசட்டை எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோன்னா டோ இசட் பை டோ எக்ஸ் ஈக்குவல் டு ஆஃப் இன்ட்டு ரூட்டுன்னு இருக்குது. ப்ராடக்ட்டில் கான்ஸ்டன்ட் இருந்தால் நம்ம அப்படியே வச்சுப்போம். இப்போ ரூட் எக்ஸோட டிஃப்ரென்சியேஷன் நம்ம என்னென்னு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம், 1/2 ரூட் எக்ஸ்ன்னு பார்த்தோம். இப்போ இது மொத்தமாக எக்ஸ் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 1/2 இன்ட்டு root of x square plus y square. ஆனால் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது எக்ஸை பொறுத்து, இங்கே இருக்கிறது ரூட்டுக்குள்ளே x square plus y square இருக்குது. அப்போது x square plus y square எக்ஸை பொறுத்து பார்ஷியலாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி அந்த ப்ராடக்ட்டில் எழுதணும். அதை தான் நம்ம செயின் ரூல்னு சொல்கிறோம். எக்ஸ் ஸ்கொயரை எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x, y ஸ்கொயரை எக்ஸை பொறுத்து பண்ணும்போது கான்ஸ்டன்ட் 0 ஆகிடும். அப்போ ஈக்குவல் டு 2x. அப்போ இங்கே இன்ட்டு 2x நம்ம போடணும். அகெயின் சொல்கிறேன், வெறும் ரூட் எக்ஸ் இருந்தால் 1/2 ரூட் எக்ஸ்னு எழுதலாம். அப்போ ஆஃப் இன்ட்டு ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இருக்குது. ஆஃப் கான்ஸ்டன்ட் ப்ராடக்ட்டில் இருக்கிறதுனால அப்படியே வச்சுக்கிறோம். இது ரூட் எக்ஸ் ஃபார்மேட்டில் இருக்குது. எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்கோ அது மொத்தமாக அப்படியே இப்போதைக்கு எக்ஸ் மாதிரி ட்ரீட் பண்ணிக்கோங்க. அப்போ 1/2 இன்ட்டு ரூட் ஆஃப் இங்கே இருக்கிற டேர்ம் அப்படியே எழுதிட்டோம். வெறுமனே எக்ஸ் இருந்தால் இதோட முடிச்சுக்கலாம். ஆனால் எக்ஸுக்கு பதிலாக ஏதோ டேர்ம்ஸ் இருக்குது, அதை எக்ஸை பொறுத்து பார்ஷியலாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அதை ப்ராடக்ட்டில் எழுதுகிறோம். இதுதான் செயின் ரூல். ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். இப்போ பாருங்கள், ஃப்ராக்ஷன் இன்ட்டு ஒரு டேர்ம் இருக்குது. அப்போ ப்ராடக்ட் டிவிஷன் இருக்கிற இந்த 2வை கேன்சல் பண்ணிடலாம். இப்போ ரிமைனிங் நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள், இந்த ஆஃப் கான்ஸ்டன்ட் இருக்குது. டோ இசட் பை டோ எக்ஸ் ஈக்குவல் டு ஆஃப் இன்ட்டு இந்த டேர்மை நியூமரேட்டரோட மல்டிபிள் பண்ணிக்கலாம். 1 இன்ட்டு எக்ஸ்னா எக்ஸ் வரும், எக்ஸ் பை ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இது டோ இசட் பை டோ எக்ஸுக்கான ஆன்சர். இதே போல் 1 ஒய்யை பொறுத்து பார்ஷியலாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாமா, டிஃப்ரென்ஷியேட் 1 partially with respect to y. z y பொறுத்து பார்ஷியலாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது டோ z பை டோ y. ஏன்னா z வந்து டிபெண்டன்ட் வேரியபிள், கான்ஸ்டன்ட் கிடையாது. இது ரூட் y ஃபார்மேட்டில் இருக்குது. ரூட் ஒய்யை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/2 ரூட் y சொல்லுவோம் இல்லையா. அப்போது இங்கே ப்ராடக்ட்டில் இருக்க கான்ஸ்டன்ட் 1/2 அப்படியே வச்சுக்கலாம். இந்த ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயரை ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 1/2 இன்ட்டு ரூட் ஆஃப் அந்த இரேஷனுக்குள்ளே என்ன இருக்கோ, ரூட்டுக்குள்ளே என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதுவோம். இன்ட்டு இந்த ரூட்டுக்குள்ளே இருக்கிறத ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஒய்யை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் அடிஷன் ஆஃப் 2 டேர்ம்ஸ் இருக்குது. எக்ஸ் ஸ்கொயர் கான்ஸ்டன்ட் 0 ஆகிடும். ஒய் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2y மட்டும் எழுதிக்கிறோம். ப்ராடக்ட் டிவிஷன் இருக்கிற ப்ராடக்ட்டில் இருக்கிற ஃபேக்டர்ஸை கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ ரிமைனிங் இருக்கிறது டோ இசட் பை டோ ஒய் ஈக்குவல் டு 1/2 into y divided by root of x square plus y square. நமக்கு சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலாவில் பார்த்தீங்கன்னா டோ இசட் பை டோ எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் டோ இசட் பை டோ ஒய் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 1 இருக்குது இல்லையா. இப்போ இந்த இரேஷனுக்குள்ளே இருக்கிற இந்த டேர்ம்ஸ் மட்டும் நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்போ தான் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ 1 ப்ளஸ் டோ இசட் பை டோ எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் டோ இசட் பை டோ ஒய் த ஹோல் ஸ்கொயர் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ 1 ப்ளஸ் வெறுமனே டோ இசட் பை டோ எக்ஸ்னா ஆஃப் இன்ட்டு எக்ஸ் டிவைடட் பை ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். த ஹோல் ஸ்கொயர் பண்ணும்போது ப்ராடக்ட் டிவிஷன்லேருந்து தனித்தனியாக ஸ்கொயர் பண்ணலாம். அப்போ 1 இன்ட்டு எக்ஸு, அதாவது 1/2 ப்ராடக்ட்டில் இருக்குது. 1/2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 1/4 வரும். இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை டினாமினேட்டரில் ரூட் இருக்குது. ஸ்கொயர் பண்ணும்போது ரூட் கேன்சல் ஆகிடும். அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் மட்டும் வரும். அதே போல் தான் இதுவும் டோ இசட் பை டோ ஒய் த ஹோல் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் பண்ணும்போது ப்ராடக்ட் டிவிஷனில் இருந்தால் தனித்தனியாக நம்ம ஸ்கொயர் பண்ணணும்.
அப்போ ஆஃப் ஸ்கொயர் பண்ணும்போது 1/4, நியூமரேட்டரில் இருக்க ஒய்யை ஸ்கொயர் பண்ணால் ஒய் ஸ்கொயர், டினாமினேட்டரில் ரூட்டை ஸ்கொயர் பண்ணும்போது ரூட் கேன்சல் ஆகிட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். அப்போ இந்த ரெண்டு ஃப்ராக்ஷனும் ஒன்றா மல்டிபிள் பண்ணிக்கலாமா? எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 4 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 4 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இதுவும் என்ன வரும்? ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை 4 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இது ஒரு ஃப்ராக்ஷன் ப்ளஸ் இது ஒரு ஃப்ராக்ஷன், இது ஒரு ஹோல் நம்பர். எப்படி நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணுவோம்? பை டேக்கிங் எல்சிஎம். இங்கே ஒன்றுமேல்னா டினாமினேட்டர் 1 இருக்குது, இங்கே 4 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இருக்குது, இங்கே 4 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இருக்குது. அப்போ 4 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் தான் எல்சிஎம். இங்கே 1 இருக்குது, இங்கே டினாமினேட்டர் இல்லைன்னா ஜஸ்ட் இது அப்படியே மல்டிபிள் பண்ணிக்க வேண்டியது தான். அப்போ 4 டைம்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இங்கே இருக்கிற அதே டேர்ம் தான் இங்கே இருக்குது. அப்போ நியூமரேட்டரில் என்ன இருக்கோ அதை எழுதுனா போதும். ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர், இது வந்து ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இது ரெண்டுத்தையும் சிங்கிள் டேர்மாக கன்சிடர் பண்ணுங்கள். இங்கே 4 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 4 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இப்போது 4 ப்ளஸ் 1னா நம்ம என்ன சொல்லுவோம்? 5ன்னு சொல்லுவோம். இதுவே நீங்கள் 4x ப்ளஸ் எக்ஸ்னா ரெண்டுமே எக்ஸ் டேர்ம், இங்கே கோஎஃபிஷியன்ட் 4 இருக்குது, இங்கே 1 இருக்குது, கோஎஃபிஷியன்ட் ஆட் பண்ணிவிட்டு வேரியபிள் அப்படியே எழுதுவோம். அப்போது 5xன்னு எழுதுவீங்க. இதுவே 4x ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர்னா ரெண்டு டேர்மும் எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம், இங்கே கோஎஃபிஷியன்ட் 4 இருக்குது, இங்கே 1 இருக்குது, 4 + 1னா 5, 5x ஸ்கொயர். ஸோ அதே போல் தான் இங்கே இருக்கிறது 4 டைம்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். இங்கே கோஎஃபிஷியன்ட் 4 இருக்குது, இங்கே 1 இருக்குது. அப்போ இதை ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா 5 டைம்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் டிவைடட் பை 4 டைம்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர். 5 இன்ட்டு 4 இன்ட்டு ப்ராடக்டில் இருக்குது. இப்போ இந்த டேர்மை நம்ம கேன்சல் பண்ணிடலாம். இப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு? 1 ப்ளஸ் டோ இசட் பை டோ எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் plus dou z by dou y the whole square ஓட ஆன்சர் 5 divided by 4. ஆக்சுவலாக நம்ம சர்ஃபேஸ் ஏரியாவில் இதுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறோம். ஸோ டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைடு எடுத்திங்கன்னா அடிஷனல் சப்ராக்ஷன் வந்து மொத்தமாக சேர்த்து ஸ்கொயர் ரூட் போடணும். ஸோ 1 plus dou z by dou x the whole square plus dou z by dou y the whole square equal to root of 5 by 4. ப்ராடக்ட் டிவிஷன்ல இருந்து தனித்தனியாக ஸ்கொயர் ரூட் கொடுப்போம். 5க்கு ரூட் எடுக்க முடியாது, அது இர்ரேஷனல் நம்பர். ரூட் 5 அப்படியே இருக்கும். ரூட் 4க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்திங்கன்னா 2 வந்துடும். ஸோ ரூட் 5 by 2. ஓகே, இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த ஃபார்முலாவில் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ஸோ சர்ஃபேஸ் ஏரியா ஈக்குவல் டு, இங்கே நம்ம டபுள் இன்டெக்ரல் ஓவர் ஆர்னு எழுதியிருக்கோம். ஆர்ன்றது நமக்கு என்னது? ஓவர் த ப்ரொஜெக்ஷன் ஆன் XOY பிளேன். அப்போ கொஷனில் ப்ரொஜெக்ஷன் ஆன் XOY பிளேன் என்ன கொடுத்துருக்காங்க? சிலிண்டர் விச் இஸ் நத்திங் பட் த சர்க்கிள். அப்போ அந்த ஆருக்கு பதிலாக இந்த சர்க்கிளை நம்ம எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ சர்ஃபேஸ் ஏரியா ஈக்குவல் டு டபுள் இன்டெக்ரல் ஓவர், இங்கே நம்ம அந்த சர்க்கிள் எழுதிக்கலாமா? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 3y இன்ட்டு அந்த ரூட் ஆஃப் 1 plus dou z by dou x the whole square plus dou z by dou y the whole square ஆன்சர் root 5 by 2. அப்போது root 5 by 2 into dx dy. root 5 by 2 கான்ஸ்டன்ட் ப்ராடக்டில் இருக்குது, நம்ம வெளியே எடுத்துடலாம். டபுள் இன்டெக்ரல் ஓவர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 3y. இது சர்க்கிள் ஆக்சுவலாக dx dy. இப்போ இங்கே என்னென்னா டபுள் இன்டெக்ரல் ஓவர் த ஒரு ரீஜன் dx dy அப்படின்னா ஏரியாவை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னு அர்த்தம். ஏரியா ஆஃப் அந்த ரீஜன் ஆர் குறிக்குதுன்னு அர்த்தம். இந்த இடத்துல எது ரீஜன்? நமக்கு சர்க்கிள். அப்போ ஏரியா ஆஃப் சர்க்கிள்னு அர்த்தம். அந்த டபுள் இன்டெக்ரல் dx dy எதை ரெப்ரசென்ட் பண்ணுது? ஏரியா ஆஃப் சர்க்கிள். அப்போ ரூட் ஆஃப் 5 by 2 இன்ட்டு டபுள் இன்டெக்ரல் ரெப்ரசென்ட் த ஏரியா, ட்ரிபிள் இன்டெக்ரல் ரெப்ரசென்ட் த வால்யூம். ஒரு ஃபங்க்ஷன், அதாவது இன்டெக்ரண்ட் இல்லாமல் வெறும் dx dy இருக்கும்போது இந்த ஏரியாவை ரெப்ரசென்ட் பண்ணுது. அப்போ எதனோட ஏரியா இது? ஏரியா ஆஃப் த சர்க்கிள் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 3y. ஏரியா ஆஃப் சர்க்கிளுக்கு நமக்கு என்ன ஃபார்முலா? பை இன்ட்டு ரேடியஸ் ஸ்கொயர். எதனோட ரேடியஸ்? சர்க்கிளோட ரேடியஸ். இந்த சர்க்கிளோட ரேடியஸ் நம்ம ஸ்டார்டிங்லேயே பார்த்துட்டோம். இந்த மாதிரி எடுத்து எழுதும்போது ரேடியஸ் என்னென்னு கண்டுபிடிச்சிருக்கோம்? 3/2ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போது root 5 by 2 இன்ட்டு பை இன்ட்டு 3/2 the whole square. ஓகே, root 5 by 2 இன்ட்டு பை இன்ட்டு நியூமரேட்டர் டினாமினேட்டர் வந்து இந்த ஹோல் ஸ்கொயர் இருக்கும்போது தனித்தனியாக ஸ்கொயர் பண்ணலாம். 3 ஸ்கொயர்னா 9, 2 ஸ்கொயர்னா 4. நியூமரேட்டர் வித் நியூமரேட்டர் மல்டிபிள் பண்ணுங்கள். root 5 இன்ட்டு பை இன்ட்டு 9. ஸோ முதல்ல ஹோல் நம்பர், அப்புறம் இர்ரேஷனல் நம்பர், இது இர்ரேஷனல் கான்ஸ்டன்ட் டிவைடட் பை 4 2s are 8. இதுதான் அந்த ரெக்வயர்ட் சர்ஃபேஸ் ஏரியா. இன்னொரு காணொலியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.